இப்போது விசில் அடங்கியாச்சு. இப்போ எடுத்துடலாம். ஓ வா, சூப்பர்! அருமையான ஒரு டொமேட்டோ ரைஸ் பாருங்கள் எப்படி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப உதிராக இருந்தால் சாப்பிட்றதும் கஷ்டம். அதுக்காக இது தகுந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இது நான் செஞ்சேன். அருமையான ஒரு தக்காளி சாதம் ரெடி பாருங்கள். இது மாதிரி கொடுத்தா யார் சாப்பிட மாட்டாங்க. அருமையாக இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் இதை வந்து சர்வ் பண்ணலாம். வணக்கம், பானுமதி ஒரு கிச்சன்லேருந்து. இன்றைக்கி வந்து டொமேட்டோ ரைஸ் பண்ணுறதை பார்க்கலாம். டொமேட்டோ ரைஸ்னால் சீக்கிரமாக டேஸ்டியாக பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய கொஞ்சமே இது வச்சு பொருட்களை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு தக்காளி சாதம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பட்டை லவங்கம் மிளகாய், இது வந்து நம்ம பட்டை லவங்கம் வந்து கொஞ்சமாக நான் வந்து செய்யக்கூடிய அளவு வந்து ஒரு 150 கிராம்ஸ் ரைஸ் இது எடுத்துக்க போகிறேன், அரிசி எடுத்துக்க போகிறேன். இவ்வளோத்துல தான் நம்ம வந்து டொமேட்டோ ரைஸ் செய்ய போகிறோம். நான் பண்ணக்கூடிய அளவு கம்மி, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக பண்ணும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இதில் வந்து லவங்கம் 2-3, பட்டை கொஞ்சம், இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இதை வந்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ரெண்டுக்கும் சேர்த்து எடுத்துக்கணும், தாளிக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக லவங்கமும் பட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட இந்த மிளகாய் வந்து ஒரு 4-5 மிளகாய் பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கட்டும். ஒரு 4-5 மிளகாய், இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி இதில் சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த தேங்காயே சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணினதுக்கப்புறமா மிளகாவை, இஞ்சி, பட்டை லவங்கம் பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த கோகனட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நான் இந்த ஒரு 1/4 மூடிக்கும் அதிகமாக தேங்காவை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் இப்போ இதை பவுட்ரு பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப நைஸ் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காயும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இது குக்கரை இதில் வச்சுக்கலாம். குக்கரில் நான் டொமேட்டோ ரைஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து குக்கரை வச்சாச்சு. குக்கர் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே இந்த அரிசியை வந்து நம்ம கழுவிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து அரிசி ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ அரிசியை ஒரு 2-3 முறை இதை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி 2-3 டைம் கழுவி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கு ஒரு நல்ல ஒரு 2-3 டீஸ்பூன் கோகனட் இது கடலை எண்ணெய் விட்டாச்சு. கடலை எண்ணெய் போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நல்ல நெய்யும் இதில் போட்டுக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இதில் போட்டாச்சு. இப்போ பட்டை லவங்கம் கொஞ்சம் மீதி இருக்கிறதையும் எடுத்து இதில் போட்டாச்சு. அரைச்சும் விட்டுருக்கேன். இப்போ வந்து இதுலேயும் போட்டாச்சு. இப்போது ஒரு 3 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். சிவப்பு மிளகா அரைச்சிருக்கேன். இதில் வந்து இப்போ பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போது தக்காளி சாதம். தக்காளி வந்து ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக நான் வந்து அளவுகள் பண்ணி போட்டதுனால ரொம்ப பெரிய தக்காளி போட்டிருக்கேன். போதும் 2 தக்காளி பெருசாக இருக்கிறதுனால 2 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ நல்லா இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து புதினா இருக்குங்க, கொத்தமல்லி இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இதை வந்து இதில் சேர்த்துடலாம். வதக்கிட்டு சேர்த்துடலாம். தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வச்சு. இப்போ நம்ம இதில் வந்து புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் இதில் சேர்த்தாச்சு.
ஒரு நிமிஷம் வதங்கின உடனே நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த மிளகாய் தேங்காய் இதை வந்து நம்ம இதில் சேர்த்த போகிறோம். அரிசியில் இதில் விட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ வந்து அரைச்சதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இதில் நான் போட்டிருக்கிற அரிசி கழுவி வச்சிருக்கிற அரிசிக்கு வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் உப்பு போடும். உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ அரிசியை வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு நான் வந்து கழுவி வச்சுருக்கேன் பாருங்க. இதில் வந்து நல்லா அரிசியோட இதே இல்லாமல் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இது வந்து கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணியை எடுத்துட்டு இப்போ வந்து இந்த அரிசியை இதில் போட்டுடலாம். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 150 கிராம்ஸ் அளவு தான் இதில் வந்து அரிசி போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் தக்காளி சாதம்னா தக்காளி சாதம் மட்டும் இல்லை, ரசம் தயிரெல்லாம் சாப்பிட்றதுனால இது வந்து அளவு கம்மி தான். நம்ம இது தக்காளி சாதம் மட்டும் சாப்பிட்றது இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போட்டிங்கன்னா இன்னும் நிறைய ஆகும். இப்போ பாருங்கள், அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். எப்படின்னா நம்மளுக்கு உதிராக வேணும்னா அளவு கம்மியாகவும், குழஞ்ச மாதிரி வேணும்னாக்கா ஒரு அளவாகும். நான் வந்து மீடியமாக செய்ய போகிறேன். இப்போ அதனால் எதில் வந்து நான் அரிசி அளந்தனோ அதுலேயே வந்து ஒரு 2 அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். 1:2 தான். ஏன்னா நம்ம வந்து அந்த மசாலா அரைச்சதில் கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருக்கு. அரிசி கழுவும் போது போட்டதில் கொஞ்சமான ஈரத்தன்மை இருக்குது. அதனால் இப்போது இதில் நல்லா கலக்கி கொடுத்துட்டு குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுடலாம். 2 விசில் வெயிட் போட்டுட்டு 2 விசில் விட்டுட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போது விசில் அடங்கியாச்சு. இப்போ எடுத்துடலாம். ஓ வா, சூப்பர்! அருமையான ஒரு டொமேட்டோ ரைஸ் பாருங்கள். எப்படி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப உதிராக இருந்தால் சாப்பிட்றதும் கஷ்டம். அதுக்காக இது தகுந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இதை நான் செஞ்சேன். அருமையான ஒரு தக்காளி சாதம் ரெடி பாருங்கள். இது மாதிரி கொடுத்தா யார் சாப்பிட மாட்டாங்க. அருமையாக இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் இதை வந்து சர்வ் பண்ணலாம். சூப்பரான சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த தேங்காய் அரைச்சி விட்டதுனாலே என்னவோ தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஷைனிங்னா ஷைனிங், சூப்பரான ஒரு ஷைனிங். அவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா ரெடியாக இருக்குது. இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். இப்போது சர்வ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் மேலே கீ விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி தக்காளி சாதம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல், ஆனியன் நோ ஆர்லிக் நோ கார்லிக், ஆனால் போடலைன்ற வித்தியாசமே இதுக்கு தெரியாது. இஞ்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மிளகாய் காரம், அந்த தேங்காய் அரைச்சி விட்டது எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தக்காளி சாதம் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.